Jesus. Hallelujah. 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 நல்லவரே மக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே மக்கு ஸ்தோத்திரம். அப்பா, கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து உங்களை விட்டு கொடுத்து அவர் சமூகத்தில் அப்பாவுக்கு நேராக பரிசுத்த ஓய்வு நாளை திருவிருந்த ஆராதனை கர்த்தர் காண செய்த கிருபைக்காக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நமக்காக சிலுவையிலே தலை முதல் கால் வரைக்கும் கர்த்தாவே இவ்வளோ காயங்கள், இவ்வளோ பாடுகள், இரத்த வெள்ளத்தை சுமந்தவராய் மிதந்தவராய் கர்த்தர் இயேசுவே இயேசுவே சொல்லி, ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட, நான் மீட்படைய, நான் புது வாழ்வு அடைய, ஆண்டவரே நான் பரலோகத்து கர்த்தாவே பாத்திரவனாய் மாற உம்முடைய பிள்ளை கர்த்தாவே எங்களுக்காக ஒப்பு கொடுத்த தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே மக்கு ஸ்தோத்திரப்பா, இயேசு ராஜா மக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே. ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய அன்பு இல்லை, இவ்வளோ பெரிய அன்பு இல்லை, அது இணை இல்லாத ஒரு அன்பு, ஈடு கொடுக்க முடியாத ஒரு அன்பு. ஓ ஹல்லேலூயா. யாரும் ஆண்டவரே, யார் அதுக்கு இதுக்கான ஈடு தர முடியாது, அது இணையான ஒரு அன்பு தர முடியாது. கர்த்தர் உனக்காகவும் எனக்காகவும் நமக்காகவும் லேறு பெற்ற அன்பை கொடுத்தார்ல. இவ்வளோ மகிமையான ஒரு காரியம், இவ்வளோ மகிமையான ஒரு ஸ்லாக்கியம் அது. ஹல்லேலூயா. எல்லாம் வாய்களை திறந்த ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்த, எங்களை ஆண்டவரை மாற்ற, ஆண்டவரே எங்களை கர்த்தா உயர்ந்த இடத்துல வைக்க நீ தாழ்மையானீர் ஆண்டவரே. தாழ்மையின் கோலம் அவதரித்தீரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரப்பா, இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரப்பா, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. எனக்காக பாடுகளை ஏற்றீர், எனக்காக துக்கங்களை சுமந்தீர், எனக்காக அவமானங்களை ஏற்றீர், எனக்காக துப்பப்பட்டீர் ஆண்டவரே, எனக்காக குத்தப்பட்டீர் ஆண்டவரே, எனக்காக நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே, எனக்காக கைவிடப்பட்டீர் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. எனக்காக மனம் கசந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த அன்புக்கு நான் என்ன செய்ய போகிறேன் ஆண்டவரே? ஓ நான் இந்த அன்புக்கு என்ன செய்ய போகிறேன்ப்பா ஆண்டவரே? அப்பா, ஒன்றில்லாத என்னை உன் கண்கள் நோக்கி என்னை பார்த்தது, என்னை மீட்டு கொள்ள உன் கண்கள் நோக்கி பார்த்தது ஆண்டவரே. இதற்கீடு நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? இதுக்கீடு நான் என்ன செய்ய போகிறப்பா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆண்டவரே வாழ்நாள் முழுவதும் உமக்காக என்ன செஞ்சாலும் ஆண்டவரே பத்தாது, ஈடு இணை இருக்காது ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். அழகான கண்கள் என்னை கண்ட முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண் அமே முடிந்ததென்று நினைத்த நான். எல்லாம் சொல்லாமே, எல்லாமே சொல்லாமே. அழகான கண்கள் என்னை, அவர் கண் நம்ம மேல படலனா
இன்றைக்கு நாம் ஜீவனோடு தெரிதல் அதுல உயிர் வாழ்கின்றேன் யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, இயேசுவே நன்றாயறிந்து நல்ல நேசரே அழகா உணர்ந்து உணர்ந்து சொல்லுங்க, இயேசுவே பா நீங்க என்ன கண்டிங்க ஆண்டவரே, உம்முடைய பிள்ளை எங்களுக்காக கொடுத்து அனுப்பிச்சிங்கப்பா. ஓ அழகான கண்கள் இல்லை, ஒன்றுக்கு உதவாத என்னை கண்டீரே, கண்டதாலே நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னில் உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. நான் உயர கர்த்தாவே, சிலுவையில் நீங்க ஆண்டவரே தியாகமா கொடுத்தீங்கல்ல, காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. மீண்டுமா கூட ஒன்றுமில்லாத என்னை, ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுக்கும் உதவாத நமக்காக எதுவுமே நம்ம செய்ய முடியாது, ஆனா கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செஞ்சார்ல. நம்மை மீட்டு கொள்ள, பாவ சேற்றில் நம்மை தூக்கி எடுக்க, அவர் பிள்ளையாய் மாற்றிக்கொள்ள தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக அனுப்பிச்சு வச்சார்ல. சிலுவையில் கடைசி துளி ரத்தம் சிந்துற வரைக்கும் பாடுகளை நமக்காக சகித்தவர், நாம் அப்பா என்று அழைக்க தன்னையே தியாகமாய் கொடுத்தவர் அவர். அதுக்கு ஈடு ஒன்றுமே இல்லையே. அதுக்கு ஈடு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஹல்லேலூயா. நம்ம தனிமையாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் பார்க்குறவர் அவர். நான் சோர்ந்து போகிறத பார்க்குறவர் அவர். நான் சோர்ந்து போகும்போதெல்லாம் தேற்றுகிறவர், ஆட்சி தேற்றுகிறவர் அவர். நான் வழி மாறி போகும்போதெல்லாம் கர்த்தர் ஆலோசனை சொல்லி சரியான வழி நடத்துகிறவர் அவர். அல்லேலூயா. நான் இடறி போகும்போதெல்லாம் என் கரத்தை பலமாய் பிடிக்கிறவர் அவர். ஏன்னா நம்மை முன்குறித்தவர் அவர். ஒருபோதும் கைவிடுவதில்லை, ஒருபோதும் கைவிடுவதில்லை. கைவிட அவர் நம்ம ஒப்பு கொடுக்கல. தாயின் வயிற்றில் நம்ம பேர் சொல்லி அழைத்தவர்ல. அல்லேலூயா. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்.
இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? தனிமையில் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? எத்தனை அன்பு, எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? சொல்லுங்க ஏசப்பா. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? நான் சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் என்னை ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. நான் சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு மார்போடு அணைத்து கொண்டீரே. நான் தடுமாறும் வேலைகள் எல்லாம் தகப்பன் போல என்று நீரே. நான் தடுமாறும் வேலைகள் எல்லாம் தகப்பன் போல நீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? 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 பல சபித்து என்னை துரத்தும் போதெல்லாம் என்னை ஆற்றித்து பல சபித்து என்னை துரத்தும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உன்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? என் ஆமென். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? எத்தனை அன்பு என் மேல், உணர்ந்து சொல்லு, உணர்ந்து அப்பா. எவ்வளோ பெரிய அன்பு ஆண்டவரே, எத்தனை அன்பு ஆண்டவரே, ஈடு இல்லாத ஒரு அன்பு. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? 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 தனிமையின் பாதையில், தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில். சத்தமா ஆண்டவரே, நீங்க சுமந்து ஒவ்வொரு நாளும் நீங்க நடத்துறீங்களப்பா. சுமந்ததை நான் மறப்பேன். தனிமையின் பாதையில, ஓஹோ, தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? நான் உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேலைகளெல்லாம் தகப்பன் போல சுமந்து கொண்டீரே. நான் தடுமாறும் வேலைகளெல்லாம்
தகப்பன் போல் வந்து கொண்டீரே. எத்தனை அன்பு, எத்தனை அன்பு என் மேல், எத்தனை அப்பா, எவ்வளோ பெரிய அன்பு ஆண்டவரே. என்னை மீட்டு கொள்ளப்பா, என்னுடைய சந்ததி ரட்சிக்கப்பட ஆண்டவரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான் ஆண்டவரே. ஓ, இதற்கு ஈடு ஒன்றுமே இல்லையப்பா. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். ஈடு ஒண்ணுமே இல்லையே. நீங்க என் மேல வச்ச அன்புக்கு ஈடு ஒண்ணும் இல்லப்பா ஆண்டவரே. நீங்க என் வச்ச பாசத்துக்கு நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. தகுதி இல்லாமல் சொல்லி கொஞ்ச நேரம் கரங்களை வைத்து, அப்பா இந்த தகுதிக்கு நான் என்ன செய்ய போறேன் ஆண்டவரே. தகுதி இல்லாத என்னை தகுதியாய் மாற்ற உம்முடைய தகுதியை விட்டு நீ இறங்கி வந்தீங்கல்ல ஆண்டவரே. உணர்ந்து எவ்வளோ பெரிய வரியில் அது. தகுதி இல்லாத என்னை தகுதியாய் மாற்ற உன்னுடைய ஸ்தானத்திலிருந்து கத்த தகுதியை விட்டு இறங்கி வந்தீங்க. இவ்வளோ பெரிய அன்புலப்பா. ஹல்லேலூயா. அதுதானா இந்த சத்தம் தானா? அந்த அன்புக்கு சத்தம் தானா? ஓஹோ ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய அன்பு. என் சத்தம் எப்படி இருக்கணும் தெரியுமா? கண்ணீர் தார தாரே வரணும் தெரியுமா? நீ சேரும் போதெல்லாம், ஒன்று கூடும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்க சொல்லி ஆண்டவரே அப்பத்தை ரசத்தை கொடுத்த தேவனுக்கு என் துதியின் சத்தம் இதுதானா? என் கம்பீரத்தின் சத்தம் இதுதானா? நன்றி உள்ள சத்தம் இதுதானா? இயேசுவே. ஓ ஹல்லேலூயா. ஓ இயேசுவே. சொல்லுங்க அப்பா, உன் அன்புக்கு ஒன்று இணை இல்லை ஆண்டவரே. நீங்க என்ன தெரிந்து கொள்ள நான் பாத்திரவான அல்லப்பா ஆண்டவரே. நீங்க நேசிக்க நான் பாத்திரவான அல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து ஆண்டவரே, உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து அந்த மகிமையின் ஸ்தானத்திலிருந்து என்னை மீட்டெடுக்க ஆண்டவரே மனுஷகுமாரனாய் மாறி ஹல்லேலூயா முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து, ஓ ஹல்லேலூயா, முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து, முழுவதுமாக ஒப்பு கொடுத்து பிதாவின் சித்தத்திற்கு முழுவதுமாக ஒப்பு கொடுத்த தேவன். ஹல்லேலூயா. தாயும் தகப்பனும் கூட ஒரு நேரத்தில் நம்மளை விட்டுடுவாங்க. சகோதர சகோதரி கூட விட்டுடுவாங்க, நட்டாத்தில் விட்டுடுவாங்க. ஆனால் ஒருபோதும் கைவிடாதவர் நம்முடைய நேசகுமார். ஒருபோதும் நம்ம கைவிடாதவர், நம்ம ஒருபோதும் கைவிடாதவர். அவர் அன்பு மாறாதது. அவர் அன்பு வெளியேற பெற்றது, ஒரு நாளும் மாறாதது. மனுஷ அன்பு மாறலாம், நீ நம்பினவர்கள் அன்பு மாறலாம், ஆனால் ஒரு நாளும் மாறாத அன்பு என் நேசகுமாரின் அன்பு, அது என் அப்பாவின் அன்பு அது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க, எதற்கென்று என்னை நீ இவ்வளவாய் நேசிச்சீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. குறைவுகள் இல்லை, என்னை நிறைவாக நடத்துறீங்க. குறைவுகள் இல்லை, என்னை நிறைவாக நடத்துவீங்க. நன்றி சொல்ல வார்த்தையில் நலமாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தையில் நலமாக நடத்துறீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி.
தகுதிக்கு மிஞ்சி என நன்மையால நிரப்பு நீங்க. தகுதிக்கு மிஞ்சி என நன்மையாக நிரப்பு நீங்க. உதவாத என்மே நீர் உண்மையாக இருக்கிறீங்க. நீர் உண்மையாக இருக்கிறீங்க. நன்றி. கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி உமக்கே நன்றி. நன்றி உமக்கே நன்றி. நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. ஒவ்வொரு நாள் நம்மை தாங்கி வருகிறவர் அவர். ஒவ்வொரு நாள் நம்ம ஏந்தி வருகிறவர், சுமந்து வருகிறவர். ஒருவேளை நீ நினைக்கலாம் எல்லா சூழ்நிலை நமக்கு எதிராக இருக்குது, எல்லா சூழ்நிலை அடைக்கப்பட்டது, உதவி யாரும் இல்லை, தனிமையாக இருக்கிறேன், என்னை சுற்றி எல்லாம் இருளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இருளே ஒரு வெளிச்சம் தோன்றும். இருளே ஒரு வெளிச்சம் தோன்றும். அவர் நோக்கி பார்க்கும்போது, அவர் சமூகத்தில் அமரும் போது, அவர் பட்ட காயம் நினைக்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் மாறுதலாய், எல்லாவற்றையும் மாறுதலாய், எல்லாவற்றையும் மாறுதலாய் கர்த்தர் மாற பண்ணுகிறவர் அவர். அல்லேலூயா. அதற்காக தான் அவர் பூமிக்கு இறங்கி வந்தவர். அதுக்காக தான் ரத்தத்தை சிந்தினவர் அவர். சும்மா இல்லைங்க, வெளியே சாதாரண காரியம் இல்லை அது. நமக்கு ஒரு சின்ன காயம், சின்ன ஒரு குண்டு ஊசி குத்துனா கூட, இல்லை ஒரு வேளை தெரியாமல் யாராச்சும் இடிச்சிட்டாங்கன்னா, இல்லை காலை மிதிச்சிட்டாங்கன்னா எவ்வளோ கோவப்படுறோம்ல, இல்லை திட்டிடுறோம், கோவப்படுறோம். ஆனால் நம்ம பேர் கிறிஸ்தவெல்லாம் இன்னும் நடந்துட்டான் இருக்கிறோம். கிறிஸ்தவன் சொல்லிக்கிறோம். இருதயத்தில் மன்னிப்பு இருக்குதா? மன்னிக்கிறோமா? பெருந்தன்மை நடந்து கொள்கிறோமா? கோவப்படாமல் இருக்கிறோமா? ஆனால் ஒரு பாடுகளை மட்டும் பாருங்க. தன்னை ஒப்பு கொடுக்க போறாரு, கூடவே தான் எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாருமே கூட தான் இருக்கிறாங்க. தன்னை காட்டி கொடுக்க போறதும் கூட தான் இருக்கிறாரு, தன்னை மறுதளிக்க போறதும் கூட தான் இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு தெரியும் எல்லாருமே கூட தான் இருக்கிறாங்க. கடைசியான பந்தியில் தன்னுடைய வஸ்திரங்களை கழற்றி இடுப்பில் ஒரு துணியை கட்டி அவர் பாதங்களை கழுவி, எவ்வளோ பெரிய அன்புல அது, பாதங்களை கழுவி இதை நினைவு கூறுங்கள். இவ்வளோ பெரிய வார்த்தை. ஒன்று கூடும் போதெல்லாம் நினைவு கூறுங்கள் சொல்லி வாங்க போறாங்க. செபிக்கலாம், ஒப்பு கொடுக்க போறாரு. அப்பயும் சொல்றாரு செபிக்கலாம்ல, செபிக்கலாம்ல. இந்த பாத்திரம் சித்தமிக்குமா, அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் சொல்லிட்டு, ஆனால் அவரே ஒப்பு கொடுங்கப்பா சொல்லி கடைசி நேரம் வைக்கும். இவன் தான் குத்த போறான், இவன் தான் காட்டி கொடுக்க போறான், இவன் தான் என்ன சிலுவையில் அறைய போறான் சொல்லி எல்லா காரியமும் அவர் தெரியும். ஆனாலும் ஒரு குழந்தை போல, ஒரு குழந்தை போல ஒப்பு கொடுத்தார்ல. எந்த ரோட்டில், எந்த வீதியில் அவர் உயர்த்தினார்களோ, எந்த ஜனம்லாம் அவர் அற்புதத்தை கண்டதோ, எந்த ஜனம்லாம் அவர் அற்புதத்தை பெற்றுக்கொண்டதோ, அதே ஜனம் தான் இன்னைக்கு பார்க்குது. அதே ஜனம் தான் பார்க்குது. இவ்வளோ பெரிய அன்பு, இவ்வளோ பெரிய அன்புல அது. கொஞ்ச நேரம் யோசித்து பாருங்களேன், எவ்வளோ பெரிய அன்புல அது. நம்மளும் மாதம் மாதம் திருவிந்து எடுக்கிறோம் தான், ஆனால் ஒவ்வொரு மாதம் சிலுவையில் அரைஞ்சு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு மாதம் சிலுவையில் அரைந்து தானே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அரைந்து தானே இருக்கிறோம். என்ன மாற்றம் நமக்குள்ள வந்தது? இன்னைக்கு சொல்லுங்க, அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நான் செய்வேன். ஆண்டவரே, நீங்க எதற்காக ரத்தம் சிந்தினீரோ, எதற்காக அடிக்கப்பட்டீரோ, எதற்காக என்னை தெரிந்து கொண்டீரோ, எதற்காக பேர் சொல்லி அழைத்தீரோ, இனி ஒரு நாட்களில் செய்வேன். ஆண்டவரே, நான் சாட்சியாய் வாழ்ந்து காட்டுவேன். ஆண்டவரே, என் அப்பான்னு கூப்பிட உரிமை கொடுத்தீர்களே, அதை நான் நிறைவேற்றுவேன். ஆண்டவரே, என்னை பார்க்கிறவர்கள் உன்னை பார்க்கட்டும். ஆண்டவரே, என்னை பார்க்கிறவர்கள் உண்மை பார்க்கட்டும் சொல்லி
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், எல்லாரும் பாடலாமே. இயேசுவின் சிந்தையை தாரிப்போ, நேசமோடவர் அன்பை சகிப்போ. இயேசுவின் சிந்தையை தாரிப்போ, நேசமோடவர் அன்பை தாரிப்போ. எல்லாம் சொல்லாம. இயேசுவின் சிந்தையை தாரிப்போ, நேசமோடு நேசமோடவர் அன்பில் தகிப்போ. இயேசுவின் சிந்தையை தாரிப்போ. கஷ்டங்கள் எல்லாம் நஷ்டங்கள், கஷ்டமென்று உணராதவராக கன மகிமை உண்டு பண்ணிருக்காக ஜனமடையாது நடப்போ. இயேசுவின் சிந்தையை தாரிப்போ, நேசமோடவர் அன்பில் கலிப்போ. இயேசுவின் சிந்தையை தாரிப்போ, நேசமோடவர் அன்பை தகிப்போ. கள்ள சகோதரர் கலக்கிடும் போதும் சொல்லாதவைகளை சுமத்திடும் போது அல்லலின் மேல் அல்லல் அணுகிடும் போதும் சொல் தவறாது நடப்போ. இயேசுவின் சிந்தையை சகிப்போ, நேசமோ. எல்லாமே சொல்லாமே. இயேசுவின் சிந்தையை சகிப்போ. பொறுமை இல்லாதவர், பொறுமை இல்லாதவர் முறுமுறுத்தாலும் உரிமையில்லை என்று வெறுத்து விட்டாலும் சிலுவையில் பாடுகள் சகித்தவர் போல சீனமடையாது நடப்போ. இயேசுவின் சிந்தையை தாரிப்போ, நேசமோடவர் அன்பில் கரிப்போ. இயேசுவின் சிந்தையை தாரிப்போ. பதிலுக்கு பதில், பதிலுக்கு பதில் செய்யாமல் இருந்து நிந்திப்பவர்காய் தினமும் ஜெபித்து சபித்திடும் சத்ருக்களை ஆசீர்வதித்து பிதாவை போலாக கடவோ. இயேசுவின் சிந்தையை சரிப்போ, நேசமோடவர் அன்பில் கரிப்போ. இயேசுவின் சிந்தையை தாரிப்போ. எல்லாம் கொஞ்ச நேரம் எழுந்துன்று கொஞ்ச நேரம், ஆண்டவரே இதுவரைக்கும் இந்த மேன்மையான ரட்சிப்பு நான் அடைஞ்சிட்டேன், ஆனால் அதுக்கு பாத்திரமாக நான் நடக்கலை. ஒருவேளை என்னை அறியாமல் நான் தவறு விட்டுருக்கலாம். நான் சொல்கிறது புரியுதா? இன்றைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுறப்பா, நீங்கள் மேன்மையான ரட்சிப்பு எனக்கு கொடுத்துருக்கீங்க, ஆனால் உங்களுடைய சமூகத்தில் நான் இருக்கிறேன், உங்களுடைய அன்பை நான் சொல்லுறேன், நான் பாடுறேன், வேதத்தை வாசிக்கிறேன், வேதத்தை தியானிக்கிறேன், ஆனால் என் உள்ளான காரியங்கள் சில விஷயங்கள் இருக்குது. சிலரை மன்னிக்க மாட்டேன், சில விஷயங்கள் சகிக்க மாட்டேன், சிலதை ஒப்பு கொடுக்க மாட்டேன், கோபப்படுறேன், முறுமுறுக்கிறேன். ஆண்டவரே இன்னைக்கு அதோடு நான் விடுறேன்ப்பா. ஆண்டவரே இன்றைய 26 கத்தாவை எல்லாம் விடுறேன்னு சொல்லி ஆண்டவரே எல்லா காரங்களை உயர்த்தி
எல்லாம் நீங்கள் தான் ஒப்பு கொடுக்கணும். ஏன் சில ஆசீர்வாதங்கள் நான் தடையாக இருக்கு தெரியுமா? ஏன் சில காரியங்கள் நம்ம தடையாக இருக்கு தெரியுமா? ஏன் பலவீனம் நம்ம விட்டு போகிற தெரியுமா? கர்த்தர் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். அந்த சில காரியம் ஏதோ ஒன்று நமக்குள்ளே இருக்குது. ஏதோ ஒரு முறுப்பு இருக்குன்னான காரியம் இருக்குது, ஏதோ ஒரு கசப்பான காரியம் இருக்குது, ஏதோ வெறுக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்குது, ஏதோ யாரையோ மன்னிக்க கூடாத ஒரு காரியம் இருக்குது, யாரையோ நேசிக்க கூடாத ஒரு காரியம் இருக்குது, ஏதோ விட்டு கொடுக்காத ஒரு காரியம் இருக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் தான் உணரணும். ஆண்டவரே ஒப்பு கொடுங்க அப்பா, இன்னைக்கு எனக்குள்ளே ஏதோ ஒரு காரியம் இருக்குது, உங்களுடைய திருவிழா நான் எடுக்க போகிறேன், உன் சரீரத்தை நான் எடுக்க போகிறேன் ஆண்டவரே, உன் ரத்தத்தை நான் பானம் பண்ண போகிறேன். இன்னிலிருந்து காரியங்கள் மாறட்டும் அப்பா, இன்றிலிருந்து காரியங்கள் மாட்ட ஆண்டவரே. ஒப்பு கொடு, வாய்கள் தந்து ஒப்பு கொடுங்கப்பா. வாய்களை மூடாத. கர்த்தர் உணர்த்த காரியமாக இருக்கட்டும். சிறியோர் முதல் பெரியோர் எல்லாம் சொல்ல, ஏசப்பா ஏதோ ஒரு உமக்கு பிடிக்காத காரியம், உமக்கு சித்தல்லாத ஒரு காரியம், நீங்கள் விரும்பாத ஒரு காரியம் இருக்குமானா கர்த்தர் இன்றைக்கு மாற்றுங்க ஆண்டவரே. ஏதையோ ஒரு காரியத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கப்பா, நான் விட்டு கொடுக்குறேன்ப்பா. காலியான பாத்திரமாய் நான் விட்டு கொடுக்குறேன் ஆண்டவர். சொல்லுங்க இயேசுவே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. விட்டு கொடுக்குற ஆண்டவரே, விட்டு கொடுக்க சொல்லுங்க இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பதிலுக்கு பதில் செய்கிறேன் ஆண்டவரே. ஓ, நான் ஒருத்தர் செஞ்சா பதில் செய்கிறேன், கூடவே பேசுகிறேன், கீழ்ப்படிய மாட்டுறேன், யாரும் நேசிக்க மாட்டுறேன், பொய்யா இருக்க சொல்லி இன்றைக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. இப்போ ஏற்பட்ட காரியங்கள் மாறட்டும்ப்பா, இப்போ ஏற்பட்ட காரியங்கள் மாறட்டும் ஆண்டவரே. நான் வெளி உலகத்தை பரிசுத்தமானாய் காண்பிக்கிறேன், சபையில் உத்தமனாக இருக்கிறேன். என் அந்த காரியத்தில், என் மறைவான வாழ்க்கையில், என் தனிப்பட்ட விஷயத்தில் உமக்கு சித்தமில்லாதது, உமக்கு விருப்பமில்லாது ஏதாவது ஒன்று இருக்குமானா ஆண்டவர் இன்றைக்கு ஒப்பு கொடுங்கப்பா. ஆண்டவரே இன்னைக்கு மாற்றுங்க ஆண்டவரே. இதன் மூலமாக நான் ஆண்டவரே இழக்கக்கூடிய காரியங்களை பெற்றுக்கொள்ளணும். அந்த காரியம் தடையாக இருக்கக்கூடாதப்பா. என் ஆசீர்வாதத்துக்கு அந்த காரியம் தடையாக இருக்கக்கூடாது. அந்த விஷயம் நான் பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதம் தடையாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உணர்ந்தவர்களாய் உதவ பாடிட்டு ஆராதனை முடிவு செய்யலாமே. பதிலுக்கு பதில் செய்யாமல் இருந்து நிந்திப்பவர்காய் தினமும் ஜெபித்து சாபித்திடும் சத்துருக்களை ஆசீர்வாதித்து பிதாவை போலாக கடவோ. இயேசுவின் சிந்தை எல்லாம் சொல்லுங்கப்பா. உம்முடைய சிந்தையக்குள்ள வட்டாண்டவரே, நேசமோடவர் அன்பில் தரிப்போ. இயேசுவின் சிந்தையை தரிப்போ. பதிலுக்கு மீண்டும் தடவை. பதிலுக்கு பதில் செய்யாமல் இருந்து நிந்திப்பவர்காய் தினமும் ஜெபித்து சாபித்திடும் சத்துருக்களை ஆசீர்வாதித்து பிதாவை போலாக நடவோ. இயேசுவின் சிந்தையை தாரிப்போ. பொறுமை இல்லாதவர், பொறுமையில்லாதவர் முறுமுறுத்தாலும் உரிமையில்லை என்று வெறுத்து விட்டாலும் சிலுவையில் பாடுகள் சகித்தவர் போல சினமடையாது நடப்போம். இயேசுவின் சிந்தையை தாரிப்போ. நேசமோடவர் அன்பை காலிப்போ. இயேசுவின் சிந்தையை தாரிப்போ. சொல்லுங்க அப்பா, இனி வரும் நாட்கள்ல என்னை யாரெல்லாம் சபிக்கிறார்களோ, சொல்லுங்களேன், என்னை யாரெல்லாம் சபிக்கிறார்களோ அவருக்காக நான் தினமும் ஜெபிப்பேன் ஆண்டவரே. என்னை யாரெல்லாம் வெறுக்கிறார்களோ நான் நேசிப்பேன் ஆண்டவரே. என்னை யாரெல்லாம் தள்ளி வைக்கிறார்களோ நான் அரவணைப்பேன் ஆண்டவரே. நான் யாருக்கும் பதில் பேச மாட்டேன்ப்பா. ஹல்லேலூயா. இந்த காரியம்தான் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடையாக இருக்குது. நமக்கு வர வேண்டிய காரியங்கள் தடையாக இருக்குன்னா சில காரியம் இதுதான். ஒருவேளை நம்ம அறியாமல் இருக்கலாம். இன்று கத்து வெளிப்படுத்த நான் விசுவாசிக்கிறேன். அப்படியாப்பட்ட காரியங்களை வெறுக்கிற ஆண்டவரே, அப்படியாப்பட்ட காரியங்களை வெறுக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, கிறிஸ்தவர்களாய் அல்ல, கிறிஸ்துவை போல இருப்பேன் ஆண்டவரே, கிறிஸ்துவை போல ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் இருப்பேன் சொல்லி
இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஹalleluya. நம்ம அப்படியே ஜெப நிலையில